ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு நம்ம சக்தி சரி வேலைன்ட்ட பேசுவோங்கிறதுக்காக பேசி பார்க்குறாங்க. பேசாமே இருந்தால் பிரச்சனை பெருசாக தான் போவோம். மனசுக்குள்ளே வச்சுட்டு எத்தனை நாள் இருக்க முடியும் சொல்லிட்டு வந்து நின்று பேசுகிறாங்க. உன்ன மாதிரி என்னால் பொறுமையாக இருக்க முடியாது வேலா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தெரியுதா எவ்வளோ நாள் நீ என்னை எவ்வளோ வெறுப்பேற்றிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவரோட மைண்ட் வயசு இருக்கு போல். இதெல்லாம் இருக்க நீ என்னை ஏற்றுக்க கொஞ்சம் கூட ட்ரை பண்ண மாட்டேங்கிற. உனக்கு என் மேலே லவ் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ வெறுப்பு இருக்கும்னு எனக்கு தெரியல. நான் என்ன ஆனால் உனக்கு என்ன, நீ ஏன் இப்படி வந்து என்னை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன்? நீ காப்பாற்றவே தேவையில்லை, இனிமேட்டுக்கு உன் கூட என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீ ஒரு முடிவை சொல்லு, ஒன்று சேர்ந்து வாழலாம், இல்லட்டா நம்ம பிரிஞ்சு போயிடலாம்னு சொல்கிறாங்க. இவ்வளோ ஓப்பனாக கேட்டதுக்கப்புறம் ஏன் வேலா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் வேலா நீங்கள் ரொம்ப ஓவராக போகிறீங்க, டூ மச்சாக இருக்குது, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, ஒன் மச்சா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க என்னதான் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்லாம் ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு டேரக்டர் சாரே வந்துட்டு சேர்க்கறதுக்கு பிளான் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கிளைமேக்ஸில் உள்ள அந்த சீனை எடுத்து இதில் போட்டார் போல். ஆமாம், கண்டிப்பாக பிரிவுன்னு ஒன்று வந்துச்சுன்னா லவ் ஒன்று ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரும்ல. அதனால் அதுக்கப்புறம் நம்ம சக்தி கேட்டு பார்த்துட்டு இன்னொரு பக்கம் கிளம்பி போயிட்டாங்க. செல்வி வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி நீ கிளம்புறியா இல்லையான விஷயத்தை கேட்க, ஆமாம் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா இந்த விஷயத்தை வந்து மறுபடியும் வேலைன்ட்டு பேசுகிறாங்க. பேசினதுக்கப்புறம் நான் இங்கேருந்து போயிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. போகாதடி, நீ தான் நான் தான் முக்கியம்னு சொல்லுடின்னு இவரு மனசில் ஒன்று நினைக்க, இவங்க இருந்துட்டு இருன்னு என்ன சொல்லுவேலான்னு நினைக்கிறாங்க. ரெண்டு பேரும் லவ் பண்ணுறீங்கன்னு தெரியுது. அது பார்க்குற ஆடியன்ஸுக்கு புரியுது, உங்களுக்கு புரியலையா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி விடுங்க, கிளைமேக்ஸ் எப்பயே சொல்லக்கூடாது. அப்படியே விறுவிறுன்னு எல்லாரும் அப்படியே ஒரு சாங்கை போட்டுட்டு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லிட்டார் போல. அதனால எல்லாரும் ஒரு சாங் போட்டு டூயட் மூடுக்கு போயிட்டாங்க. ஃபீலிங்ஸுக்கு போகாதீங்க, காப்பாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்